தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. சேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம், மே 1, வெள்ளிக்கிழமை. தொழிலாளர் புனித யோசேப்பு. உலக தொழிலாளர் தினம். ஆண்டவரே போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். மே தினம் என்று அழைக்கப்படும் இந்த மே 1ஆம் நாள் உலக தொழிலாளர் நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த அதிகாலை வேளையில் நம்மை பார்த்து பராமரித்து வழிநடத்துகின்ற இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து, நமது உழைப்பிற்கு தேவையான நாட்களை கொடுத்து, தொழிலை கொடுத்து பாதுகாத்த இறைவனை, புதிய உயிர்ப்பையும் புதிய வாழ்க்கையும் புதிய நாளையும் சேர்த்து தந்த இறைவனை நாம் போற்றி புகழ்வோம். கடந்த நாள், கடந்த இரவு முழுவதும் செய்த எல்லா பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபைக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கவும், உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும், குறிப்பாக விவசாயம் செய்வோர் பூமி தாய்க்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் அருள்மழையையும் தந்து தொடர்ந்து உமது ஆசீர் அருள்மழை நிலம் மனதில் இருக்கின்ற கருத்துக்கள் பூமி தாய்க்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்திட வேண்டுகிறோம். எங்கள் அனைவருக்கும் இந்த பிறந்திருக்கின்ற புதிய மாதத்திலே உடல் நலம், மனவளம், அறிவு வளம், வாழ்க்கைக்கு தேவையான தான வளம் மற்றும் நாட்டுக்கு தேவையான தலைவர்களின் வளம் அனைத்தையும் தந்து மாதத்தின் முதல் நாளாகிய என்ற ஆசீர்வாதத்தை தந்து காத்தருள இந்த பாடலின் வழியாக எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு வாழ்ந்திடுவேன், நிம்மதியோடு வாழ்ந்திடுவேன். பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதரென்றும் அயர்வதில்லை, உன்னதரென்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 54 58 முடிய. இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள இறைவாக்கினர்
அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல நல்ல செயல்களை செய்யவில்லை. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உழைப்பாளிகளையும் உழைப்பையும் மதித்து இன்றைய நாளில் நாம் பாராட்டுவோம். மே தினம் என்று அழைக்கப்படும் மே 1ஆம் நாள் உலக தொழிலாளர் நாளாக தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் உழைப்பை கௌரவிக்கும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் நமது திரு அவை புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற திருவிழாவையும் சிறப்பிக்கிறது. நாசரேத்து குடும்பத்தின் வாழ்க்கையில் அன்பின் அன்றாட வெளிப்பாடாக வேலை இருந்தது. தனது குடும்பத்தினரை ஆதரிப்பதற்காக யோசேப்பு தச்சராக பணி செய்தார். அதனால்தான் இயேசு தச்சரின் மகன் என அறியப்பட்டார். ஒரு தச்சருடைய மகன் தச்சு தொழில் சிறந்தவராக இருந்திருந்தால் நாசரேத்து மக்கள் இயேசுவை புகழ்ந்திருப்பார்கள். ஆனால் தச்சரின் மகன் ஞானத்துடன் கூடிய வல்ல செயல்கள் செய்யும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் அம்மாவையும் தெரியும், அப்பாவையும் தெரியும், சகோதரனையும் தெரியும், சகோதரியும் தெரியும் என்பதெல்லாம் இந்த குடும்பத்திலிருந்து தச்சன் உருவாகலாம், எப்படி வல்ல செயல்கள் செய்பவர் உருவாக முடியும் என்ற மக்களின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ஒரு வகையில் இதுவும் படிநிலை தர்மத்தை, குலத்தொழிலை நினைவுபடுத்துகிறது. ஒருவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை பாராமல் திறமைக்கும் உழைப்புக்கும் வந்தனம் செய்வோம். வியர்வை சிந்தும் கரங்களை நாம் தொட்டு முத்தமிடுவோம். அவர்கள் வாழ்வு உயர நாம் துணை இருப்போம். அதற்கு தேவையான வரம்பேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த மே மாதம் முழுவதும் அன்னை மரிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற மாதமாக இருப்பதால் தினமும் ஜெபிமாலை ஜெபிப்போம். அன்னையிடம் நமக்கு தேவையான கருத்துக்களை பரிந்து பேசி பெற்றுக்கொள்வோம். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் தொழில் நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.